அமிலாண்டா உங்க அக்கா மக்கா. அல்ல சொல்லுங்க டேஸ், நான் தான் உங்களுடைய கேம் ரேங்கிங் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் வந்துடும் பார்த்துருவோமா? மேஜிக் கியூப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபிஸ்ட்டு தான் வரப்போகுது. லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அந்த மாதிரி இருக்கும். ஒன்று சைடு ஒரு சைடு ப்ளூ ஃபினிக்ஸு, இன்னொரு ஃபினிட்டு ஃபயர் ஃபினிக்ஸு, ரெண்டுமே தரமாக இருக்கு. சரி, மேஜிக் கியூப் பண்டல் பார்த்துருமா? இது பண்டலு நம்மளுக்கு தீபாவளிக்கு இந்த பண்டல் வர கொஞ்சம் 80%, 100க்கு 80% வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேல் பண்டலும் ஒரு மீன் தலையில் கீழில் வச்சுருக்கா பாருங்க, மயில் ரெக்க அது இதுன்னு, இதுவும் 80% வாய்ப்பு இருக்குது. ஸ்பாட்டன்ஸ் இதுனா முன்னாடி இருந்துச்சு நம்ம இதில், நம்ம சர்வரில், இந்தியன் சர்வரில். இப்போ தான் இந்த ஸ்பாட்டன்ஸ் பண்டலையும் காணும், ஒரு பண்டலையும் காணும். திரும்பி விட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸ்பாட்டன்ஸ் தீபாவளிக்கு வரும்னு ஒரு கருத்து கணிப்புப்படி சொல்லப்படுகிறது. அது என்னடா கன் ஸ்கின் விட்றீங்க, டேமேஜ் டபுள் அக்யூரஸியா? இந்த பண்டில் என்னடா சோக்கா நிற்கிறிய, பண்டில் போட்டு சிக்கிறிய, செம்மையாக இருக்குல்ல. ஃபேண்ட் பேர் போலாஃபிட்டா என்னது ஜாக்ஸ் பேண்ட் தான் நம்மளுக்குன்னா அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஜாக்ஸ் பேண்ட் நல்லா இருக்குது. மண்டை நல்லா இருக்குது, மண்டை முடி மண்டை எல்லாமே நல்லா தான் இருக்குது. சட்டை நல்லா பறக்கிற மாதிரி அப்படியே இருக்கணும். இது என்னது டைமண்ட் ட்ரைல் பண்டலா? வாவ், ஓ கேல் பண்டல் நல்லா தான் இருக்குது. சார்க், நீ ஏன் சார்க்கு, நான் தான்டா சார்க்கு அந்த மாதிரி இருக்குல்ல. பட் என்னடா மேஜிக் யூக்கு கண்ணை விட்றீங்க, நம்ம சர்வரில் விட மாட்டாங்க கைஸ், எதிர்பார்க்கப்படாதீங்க. ஏன்னா நம்ம சர்வர் பேஸ்ட்டு, கண்ணே வராது. இது சட்டை அல்டிமேட்டாக இருக்குதுங்க. சட்டை ஃபேண்ட்டும் எப்படி ஃபேண்டை பாருங்கள், பேய் பேண்ட்டு கேரளாக்காரங்க என்ன போடுவாங்கல்ல, அந்த பேண்ட்டு தான் கைஸ் நல்லா இருக்குது. ஆனால் முடியவர் இப்போ வந்து ஈவெண்ட் பண்ணியிருக்கு. இது என்னது கோல்ட் ராயில் தூக்கி இதில் விட்டுருக்காங்க பாருங்களேன். கோல்ட் ராயில் தானே இது நம்மளுக்கு. அடுத்து அக்கா பண்டல் ஒன்று அவ்வளோ இல்லை. அன்னை மண்டல் ஏற்கனவே வந்தது தான் நம்மளுக்கு, இந்த ஆட்டை வர வாய்ப்பு இருக்குது. இது இது என்னடா, யார் இது? ஸ்கைலரா? நம்ம ஸ்கைலர் பண்டல் பண்ணி இருக்கு. அப்படியே நல்லா தான் இருக்குது. என்னப்பா தம்பி, நல்ல பையன் மணி மாறிட்டேன் அந்த பண்டலில் போட்டேனே நீனு, அப்படி போட்டு ஃபேண்டு. இது ஏற்கனவே நம்ம சர்வரில் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது நம்ம டைமண்ட் ட்ரையல் தாங்க. இது விட்டாலும் எடுக்கவும் மாட்டோம், இது வேஸ்ட்டு இந்த பண்டல். ஆனால் அப்படி ஒரு லுக்காக இருக்குல்ல, அப்படி எப்போ இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு லுக்காகவே இருக்குது அந்த பண்டல். இது அதுதான் அக்காவோட பண்டல். அண்ணன் இது அக்கா, ரெண்டு பேரும் ஒரே பண்டல் தான் போடுவாங்க. இது மூக்கிலேருந்து போகிறோம்ல உஸ்ஸுன்னு அந்த பண்டல். சாட்டை என்னடா பேரா பொழுக்குமா மேஜிக் கியூப்பு? ஏய் யார் சாமி நீ, எங்கேருந்து வந்திருக்க? என்னடா மேக்னீசியம் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வெஸ்ட்டு கிழிச்சிரும். பெர்ரஃபுல் யாருக்கு தாங்க பிடிக்காது? பெர்ரஃபுல் அடித்தாலே ஹெட்டு தாங்க, தரமாக இருக்கும். இது என்ன புது கண்ணுக்கும் மேஜிக் கியூப்பில் விட்டிங்களாடா? நம்ம இந்தியன் சர்வர்லேயும் கொஞ்சம் விடுங்கடா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக ஏங்கிக்கிட்டு இருக்காங்கடா. என்ன தலைவா நீனு? ஸோ இங்கே பாரு, அடுத்து எதுக்குமா இது என்ன கண்ணுங்க? மறக்காமல் இது என்ன கண்ணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா தான் எனக்கு என்னடா மைக்கேல் ஜாக்சன் பண்டல இதுக்குள்ளே விட்ருக்கீங்க. மைக்கேல் ஜாக்சன் டன் 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 டன். கிங் ஃபிஷருக்கு ஸ்கின் விட்டாங்களா? டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு. கிங் ஃபிஷருக்கு ஏன்டா ரீலோடு ஸ்பீடு? அது நல்லாண்டா ரீலோட் ஆகும், சம்பந்தமே இல்லாமல் அதுக்கு போய் ரீலோட் விட்ருக்காங்க பாரு. அடுத்து யார் இவர்? என்ன கொட்டு சுட்டு போட்டா? இது சட்டை நல்லா இருக்குல்ல, சட்டை அடே குள்ளுன்னு இருக்கும் போல், கூலிங்க்கு போட்டுக்குருவோம் போல், சம்மருக்கு அந்த மாதிரி சட்டை தான் எடுக்கணும்னு வச்சுருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? வெயிலுக்கு அப்படியே இந்த மாதிரி சட்டையை வெயிட்டு போட்டுன்னு நினச்சிக்கோங்களேன். என்ன சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வர ஸ்கின் விட்ருக்கீங்க அப்படி தானே? M500க்குமா? இது என்ன இப்போ ஒரு டேமேஜ் ரீலோட் ஸ்பீடா? என்ன இதை போய் நான் ஒரு மேஜிக் கும்பல் எடுத்து நான் வேஸ்ட் பண்ணிடணும்? அதுக்கு நான் அந்த பாண்டில் கூட எடுத்துருவேன். எப்படி இருக்குது சட்டை? பாகுபலி அந்த மாதிரி இருக்குது சட்டை, ஃபேண்டு எல்லாமே நல்லா தான் நாங்கள் இருக்குது. பிசானுக்கு ஸ்கின்னு டபுள் அக்யூரஸி ஆர்ம் ப்ரொடெக்ஷன் பெஸ்ட்டு கிழிச்சிருவாங்க. அக்யூரஸினா கெட்டு தானே ஏறும், டபுள் அக்யூரஸி கொடுத்துருக்காங்க பிசானுக்கு. இது என்ன சரப்பட்ட பரம்பரை அப்படிங்க? வெம்பிளே உடனே நான் அடித்து தூக்குறேன்டா அந்த மாதிரி இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, நல்லா தாங்க இருக்குது, பரவாயில்லையே. நம்ம சர்வரில் விட்டா நல்லா இருக்கும். கருத்து கணிப்படி 50க்கு 50 தான் விட்டுருவேன்னு நான் இது விட்ருவாங்க. ஏன்னா இது வேஸ்ட்டாக தானே இருக்குது, சும்மா பார்த்தாலே நல்லா இல்லை. இது ஏற்கனவே விரந்த பண்ணுறது தான், எப்படினாலும் கண்டிப்பாக விடுவாங்க தீபாவளிக்கு. நானும் என்றைக்கோ வர்றதான் இன்றைக்கி போட்டுருவேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா டேமேஜா? ஜீப்புக்கு டேமேஜ் ஸ்கின்னா? ஜீப்பு ஸ்கின்னா ஒரு மேஜிக் கியூப் கொடுத்துருக்காங்க கைஸ். என்னடா இவங்க நம்ம இந்தியன் சர்வர் இருக்குல்ல பெஸ்ட்டு கருணா ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து இந்த பண்டில் எப்படி இருக்குது? கொளுத்துது, தரமாக இருக்குது. அடுத்து இந்த இது விட்ருவாங்க நம்ம மேஜிக் 100க்கு 100% இந்த பண்டில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 90%. அதுக்கப்புறம் இது வேறுக்குனே நம்ம சர்வரில் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓல்டு பிளேயர் இருக்கலாம். இது சட்டை மண்டை தான் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம்
வாட்டர் பண்டல் பாய் பண்டல் விடுங்கப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எடுக்காமே இருக்கான், அவனுக்கு எடுத்துக்கிறேன்னப்பா அந்த வாட்டர் பண்டல். அப்புறம் இந்த இதுனா வாய்ப்பே கிடையாது. ஜோக்கர் விடுவாங்க. ஜோக்கர் வந்து இப்போ வரைக்கும் ரேராகவே இருக்குது. கருப்பு கலர் இருந்தது, வெள்ளை கலர் வந்து மஞ்சள் கலர் வர இப்போ வரைக்கும் நம்ம ஜோக்கர் ரேராக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு கொடைக்காலில் பனிமணி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கும். ட்ரெஸ் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸும் இது வந்து அப்படியே முடி வெட்டி பாக்ஸ் கட்டிங்க. சின்ன பிள்ளைல ஒட்டமில் ஸ்கூல் படிக்கும்போது பாக்ஸ் கட்டிங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. முடிவெட்டுனாலே சின்ன பையன் பண்ணி மாட்டிருக்கணும். அந்த இதில் என்ன இது சட்டை செம்மையாக இருக்குல்ல, அப்படியே எஃபெக்டிவாக படுறது. எதை போட்டாலும் எஃபெக்ட். மண்டே பாருங்க கொளுத்து விடுது. விராட் கோலின் 6 இப்போ வரைக்கும் ரேராக இருக்கிறது இந்த ரூக்கு கண்ணு மட்டும்தான். தரமாக இருக்குது. இதை பார்த்தாலே ரூக் எஃப்எஃப் அவர் தான் ஞாபகம். ஆர்டிக் ப்ளூ பண்டல் இது பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. எப்படி இருக்கும், தரமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச பண்டல்லே இந்த ஒன்று தான். எனக்கு மேஜிக் கிடச்சிச்சின்னு நினச்சிக்கோங்க நம்ம சர்வரில். இந்த பண்டலு இல்லைன்னா பிரேக் டான்சர் இது கோல்ட் ராயல் வந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ ரேராக இருக்குது பார்த்தீங்களா கோல்ட் ராயல் கூட. இப்போ வர கோல்ட் ராயலே எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் எல்லாமே அது இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு போகும்போது வா ரேர் அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துருமா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.